ஓம் சக்தி. ஓம் ஆதிபரா சக்தி. ஓம் சக்தியே, மறுவூர் அரசியே. நல்லதே நினைப்போம், நல்லது மட்டுமே நினைப்போம். சக்தி வாக்கு பிள்ளைகளுக்கு இந்த ஆதி சக்தியின் ஆசீர்வாதம் என்றுமே முழுமையாக கிடைக்கும். என் அன்பு பிள்ளையே, இன்று ஒரு மங்களகரமான செய்தியோடு தான் உன் குலதெய்வம் உன்னை காண வந்துள்ளேன். என் அன்பு பிள்ளையே, உனக்கு நல்ல நேரம் ஆரம்பமாகிவிட்டது. என் செல்ல பிள்ளையே, அதனால்தான் இப்போது உன் தாயின் வாக்கை நீ கேட்டு கொண்டிருக்கிறாய். என் பிள்ளையே, நீ எப்போதும் சந்தோஷத்தோடும் நிம்மதியோடும் ஒரு வாழ்க்கையை வாழ வேண்டும் என்றுதானே ஆசைப்படுகிறாய். அதை உனக்கு நிறைவாக கொடுக்கத்தான் வரும் பொங்கல் அன்று உன் அன்னையை பார்க்க வர சொல்கிறேன். என் தங்கமே, குடும்பத்தோடு நீ என்னை காண வர வேண்டும். நீ தினமும் உன் வீட்டில் எனக்காக விளக்கு போட்டு எனக்கான பூஜைகளை நிறைவாக செய்து கொண்டுள்ளாய் என்பது எனக்கு தெரியும். நான் உன் வீட்டில் இருந்து உன்னை கவனித்து கொண்டுதான் இருக்கிறேன். ஆனால் சில நாட்களாக வீட்டில் பண பிரச்சனை, கடன் பிரச்சனை என மனதளவில் நீ சோர்ந்து போய் விட்டாய் அல்லவா? என் செல்லமே, அதை சரி செய்யத்தான் என் கோவிலுக்கு வா என்று நான் உன்னை அழைக்கிறேன். நீ என் கோவிலுக்கு வந்து சென்றாயானால் உன்னுடைய இந்த சிறு சிறு பிரச்சனைகள் எல்லாம் நொடியில் விலகி நீ மன நிம்மதியோடு சந்தோஷத்தோடும் என்றுமே வாழ்வாய் என் தங்கமே. என் அன்பு பிள்ளையே, நீ இப்பொழுதெல்லாம் எதற்கெடுத்தாலும் அழுது கொண்டு சோகமாக இருந்து கொண்டே இருக்கிறாய். ஏன் அப்படி செய்கிறாய்? உன் அன்னை நான் உன்னோடு தான் இருக்கிறேன் அல்லவா? உனக்கான எல்லாவற்றையும் நான் செய்து கொடுப்பேன் என்பது உனக்கு தெரியாதா? என் தங்க பிள்ளையே, மற்றவர்கள் பேசுவதை காதில் வாங்கி கொண்டு அதையே நினைத்து கொண்டு நீ அழுது கொண்டு இருக்காதே. என் அன்பு பிள்ளையே, சில நேரங்களில் நீ நன்றாக பேசுவதை காட்டிலும் பேசாமல் இருப்பதுதான் உனக்கு நன்மை பயக்கும் என்பதை புரிந்து கொள். முடிந்தவரை எல்லா இடங்களிலும் மௌனமாக இருந்து உன்னை சுற்றி நடக்கும் விஷயங்களை உற்று நோக்கி கொண்டே இரு. நீ எதிர்பார்ப்பது போல நிச்சயம் உன் வாழ்க்கையை நான் மாற்றி அமைப்பேன். தொலைத்ததை தேடி அலைவதை விட்டுவிட்டு என் பிள்ளையே, இப்பொழுது இருப்பதை தொலைத்து விடாமல் பார்த்துக்கொள். உனக்கு தேவையானதையும் உன்னிடம் இல்லாததையும் நிச்சயம் நான் கொண்டு வந்து கொடுப்பேன். உன் வாழ்க்கையை எழுத வேண்டிய எழுதுகோள் நீயாகத்தான் இருக்க வேண்டுமே தவிர உன் வாழ்க்கையை மற்றவர்கள் எழுதும்படி வைத்து கொள்ளாதே. உன் வாழ்க்கையில் நடக்கக்கூடிய விஷயங்களும் எடுக்கக்கூடிய முடிவுகளும் நீ எடுத்ததாக தான் இருக்க வேண்டும். எக்காரணத்தை கொண்டும் முழுவதுமாக யாரையாவது சார்ந்து இருக்காதே என் செல்லமே. பிறகு நீ அவர்களுக்கு பாரமாகி விடுவாய். உனக்கென எப்பொழுதும் ஒரு வருமானம், உனக்கென யோசனைகளும் முடிவுகளும், உனக்கென சிறு சேமிப்புகளும் இருக்கும்படி பார்த்துக்கொள். வாழ்க்கையில் இன்னொருவரை போல நீ இருக்க வேண்டும் என நினைக்காதே. உனக்கென ஒரு தனி அடையாளத்தை உருவாக்கிக்கொள். மற்றவர்கள் உன்னை போல வாழ வேண்டும் என சொல்லும்படி வாழ்ந்து பார். நீ நினைத்தது எல்லாம் உடனே நடக்க வேண்டும் எனதானே நீ யோசிக்கிறாய்? கொஞ்சம் பொறுத்துக்கொள். விரைவிலேயே நான் சொன்ன அனைத்தையும் உனக்காக செய்து கொடுக்கிறேன். நீ ஆசைப்பட்டபடியே அனைத்தும் உன்னை வந்து சேரத்தான் போகிறது. தாமதமாக கிடைக்கும் விஷயங்கள் எல்லாம் உனக்கு நிச்சயம் தரமானதாக தான் இருக்கும் என்பதை உணர்ந்து கொள் என் செல்லமே. எக்காலத்திலும் உன் தாய் நான் உன்னை ஏமாற்ற மாட்டேன். நீ எதிர்பார்த்ததை உன் எதிர்பார்ப்புக்கு ஏற்றார் போலவே உன் கைகளில் கொண்டு வந்து கொடுப்பேன். சில நேரங்களில் ஒரு நல்ல விஷயம் நடக்க வேண்டுமானால் சில கெட்ட விஷயத்தை கடந்து வர வேண்டியதாக தானே இருக்கும். அப்படித்தான் இவ்வளவு காலங்களாக நீ துன்பங்களையும் கஷ்டங்களையும் கடந்து வந்து விட்டாய். இனி நல்ல நேரமும் சந்தோஷமும் இன்பமும் மிக பெரிய அளவில் வந்து சேரத்தான் உனக்கு போகிறது. உன்னிடத்தில் இருக்கும் செல்வத்தை பயன்படுத்தி மற்றவர்களுக்கு சிரித்து சந்தோஷமாக வாழக்கூடிய சிறு உதவிகளை செய்து பார். அது உன் செல்வத்தின் பயனாக இருக்கும். அப்படி நீ தான தர்மம் செய்வதன் மூலமாக உன் செல்வம் சிறு அளவும் குறையாது என் தங்கமே.
அப்படி செய்யக்கூடிய தானமும் தர்மமும் உன் குடும்பத்தையும் உன்னையும் நிச்சயம் காப்பாற்றும். அது மட்டுமல்லாமல் நீ எவ்வளவு தான தர்மங்கள் கொடுத்தாலும் அதற்கான இரட்டிப்பு பலனாக மீண்டும் உன்னையே வந்து சேரும். அதற்காகத்தான் சொல்கிறேன், எந்த நல்ல விஷயமாக இருந்தாலும் அது நடந்து முடியும் வரை யாரிடமும் சொல்லாதே என் தங்கமே. ஏன் சொல்கிறேன் என்றால், உன்னோடு இருப்பவர்களை எல்லாம் நீ முழுமையாக நம்ப வேண்டாம். அவர்கள் மட்டுமே சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்றுதான் நினைக்கிறார்கள். நீ சந்தோஷமாக இருந்தால் அதை எப்படி கெடுக்கலாம் என்றுதான் அவர்கள் யோசித்துக் கொண்டிருக்கிறார்கள் என் பிள்ளையே. அதனால்தான் சொல்கிறேன், எதையும் அவசரப்பட்டு யாரிடமும் சொல்லிவிடாதே. அந்த விஷயம் நடந்து முடியும் வரை கொஞ்சம் பொறுமையோடு இரு. நடந்து முடிந்த பிறகு அதையும் நீ மற்றவர்களிடம் சொல்லலாம். அதை நீ சொல்லும் பொழுதும் சில பேர் பொறாமை காழ்ப்புணர்ச்சி கொள்வார்கள். அதை நான் பார்த்து கொள்கிறேன் என் தங்கமே. ஆனால் எந்த ஒரு விஷயத்தையும் நீயே தானாக சென்று நான் அதை தான் செய்ய போகிறேன், நான் இதை தான் செய்ய போகிறேன் என சொல்லிக்கொண்டு இருக்காதே. என் தங்க பிள்ளையே, நீ எதிர்பார்த்ததை நிச்சயமாக நான் உனக்கு நடத்தி கொடுப்பேன். நீ என்னிடம் கேட்டதை நானே உன் கரங்களில் ஒப்படைப்பேன் என் செல்லமே. நீ நேசிப்பவர்கள் அனைவரும் உன் மீது பாசம் வைத்திருக்கிறார்களா என நான் சொல்ல மாட்டேன். ஏனென்றால் இப்போது உன்னை நேசிப்பது போல இருக்கலாம். ஆனால் பின்னால் சென்று உன்னை பற்றியே அவர்கள் தவறாகத்தான் பேசிக்கொண்டு இருக்கிறார்கள். ஆனால் என் செல்ல பிள்ளையான நீ அனைவருக்கும் உண்மையாகத்தான் இருந்து கொண்டிருக்கிறாய். மற்றவர்கள் நன்றாக இருக்க வேண்டும் என்றுதான் நீ மனதளவில் நினைத்து கொண்டிருக்கிறாய் அல்லவா? அதனால்தானே உன் குலதெய்வம் இத்தனை பேர் இருக்கும் பொழுது உன்னை தேடி வந்திருக்கிறேன். என் தங்க பிள்ளையே, நீ நிச்சயம் வருகின்ற பொங்கல் அன்று என் கோவிலுக்கு வர வேண்டும். என் திருநீரை எடுத்து சென்று உன் வீடு முழுவதும் நீரில் கலந்து தெளித்து விட்டு பிறகு சிறு பொட்டணமாக மடித்து அதை உன் தலகணை அடியில் வைத்து நீ தூங்கிவிடு என் தங்கமே. உனக்கு மன நிறைவும் நிம்மதியும் என்றும் இருந்து கொண்டே இருக்கும். என் அன்பு பிள்ளையே, இன்பமோ துன்பமோ கஷ்டமோ நஷ்டமோ எது வந்தாலும் எல்லாத்தையும் ஒரே மாதிரி ஏற்றுக்கொள்ள பழகு தங்கமே. ஏனென்றால் நீ இன்பம் வரும்பொழுது சந்தோஷத்தில் துள்ளி குதிக்கிறாய். அதே தோல்வி வரும்போதும் கஷ்டம் வரும்போதும் என்ன இது, நம் வாழ்வில் எப்பொழுது பார்த்தாலும் கஷ்டங்களும் துன்பங்களும் வந்து கொண்டே இருக்கிறதே என்று ஒரு மூலையில் முடங்கி போய்விடுகிறாய் என் தங்கமே. அப்படி நீ ஒரு நாளும் செய்யாதே. ஏனென்றால் நீ எவ்வளவு துன்பங்களையும் தோல்விகளையும் தாங்குகிறாயோ அந்த அளவிற்கு உன் வாழ்க்கையானது பலமாகிக் கொண்டே இருக்கும் என்பதை நீ மறந்து விடாதே என் தங்கமே. இன்பம் வரும் பொழுது அதை சந்தோஷமாக அனுபவி. தோல்வி வரும்போது இதைவிட பெரிய வெற்றியை நான் சந்திப்பேன் என்ற நம்பிக்கையோடு காத்திரு. நிச்சயமாக உன் குலதெய்வமான நான் உன்னை தோற்று போக விடமாட்டேன் என் தங்கமே. நான் எப்பொழுதும் உன்னை பாதுகாத்து கொண்டே இருப்பேன். உனக்கான வெற்றிகளை சிறப்பாக உன்னிடம் கொண்டு வந்து சேர்க்கும் வரை நான் என்னுடைய வேலைகளை தொடர்ந்து செய்து கொண்டுதான் இருப்பேன். நீயும் அதற்கான முயற்சிகளை செய்து கொண்டே இரு என் தங்கமே. முயற்சியை ஒரு நாளும் விட்டு விடாதே. ஒரு காரியத்தை செய்வதற்கு முன் எவ்வளவு முறை நீ யோசித்தாலும் ஒரு காரியத்தை செய்ய ஆரம்பித்த பிறகு எந்த யோசனையும் உனக்கு வேண்டாம் என் தங்கமே. அப்படி யோசித்தாயானால் அந்த வேலை பாதியிலே நின்றுவிடும். பிறகு அதற்கான பலன்கள் உனக்கு எதுவும் கிடைக்காமல் போய்விடும் அல்லவா? அதற்காகத்தான் சொல்கிறேன், ஒரு முயற்சியில் நீ ஈடுபட்டு விட்டால் அதை முழுமையாக முடித்துவிடு. அதில் வரும் பலனை நன்மையாக உனக்கு கொடுக்க வேண்டியது என்னுடைய பொறுப்பு என் தங்கமே. என் அன்பு பிள்ளையே, உன்னை யாராவது காயப்படுத்தினாலோ அல்லது ஏமாற்றினாலோ அதற்காக உன்னை சுற்றி இருப்பவர்களிடம் ஆறுதல் தேடாதே. ஏனென்றால் அவர்கள் உன்னுடைய வலியை உணர்ந்து கொள்ள முடியாது அல்லவா? உன்னிடம் ஆதரவாக பேசுவது போல் பேசிவிட்டு பின்னால் சென்று பின் உன்னையே கேலி செய்து ஏளனமாக சிரிப்பார்கள். என் பிள்ளையே, அதனால்தான் சொல்கிறேன், உன்னுடைய வேதனைகளையும் வலிகளையும் உன்னுடைய பிரார்த்தனையில் வைத்துவிடு. அதை நான் பார்த்து கொள்கிறேன் என் தங்கமே.
உன் நல்ல மனதை பயன்படுத்தி உனக்கு ஏமாற்றத்தையும் துரோகத்தையும் மற்றவர்கள் கொடுத்து விட்டார்கள் என்று வருத்தம் கொள்ளாதே. அந்த நல்ல மனதை பார்த்துதான் உன் தாய் உன்னை உயர்த்த இப்போது உன்னை தேடி வந்திருக்கிறேன் என்பதை நீ மறந்து விடாதே. உனக்கு துரோகம் செய்தவர்கள், உன்னை ஏமாற்றியவர்கள் அனைவருக்கும் உன் கண் முன்னே நான் தண்டனை கொடுக்கத்தான் போகிறேன். உன் கண் குளிர நீ அதை பார்த்து ரசிக்கத்தான் போகிறாய். நீ அழாதே, தைரியமாக இரு. உனக்கு கிடைக்க வேண்டிய நியாயத்தை கூடிய விரைவில் நான் பெற்று தருவேன். என் பிள்ளையே, சில உறவுகளை இழந்து இருக்கிறாய் நீ. அதனால்தான் இப்போது தைரியத்தையும் தன்னம்பிக்கையையும் நீ இழந்திருக்கிறாய். உனக்கான தைரியத்தை கொடுக்கவும், உன் உறவுகளை மீட்டெடுத்து உன் வாழ்க்கையை சிறப்பாக மாற்றவும் தான் நான் உன்னை என் கோவிலுக்கு வர சொல்கிறேன். என் அன்பு பிள்ளையே, என்னை அன்னையே என்று நீ அழைத்தால் உன்னுடைய அனைத்து கஷ்டங்களையும் நான் விலக்கி உனக்கு நல் வாழ்க்கையை அமைத்து தருவேன். நீ என்னை அழைப்பாயா என் குழந்தையே? என் தங்கமே, இன்று என் வார்த்தைகளை நீ கேட்டு விட்டாய் அல்லவா? உன் கஷ்டகாலம் முடிந்து சந்தோஷ காலம் தொடங்கிவிட்டது என நீ நினைத்துக்கொள். தைரியமாக இரு என் தங்கமே. நீ நம்பிக்கையுடன் இரு என் செல்லமே. உன் இதயத்தின் சத்தம் கேட்டுதான் உன் குலதெய்வம் நான் ஓடி வந்திருக்கிறேன். கலங்கிக் கொண்டு இருந்தால் அந்த கலக்கமே உன்னை அடுத்த நிலைக்கு எடுத்து செல்லாது. நீ வருந்த வேண்டாம் என் தங்கமே. வருவது வரட்டும் என விட்டுவிடு. உன்னுடைய முடிவில் நீ தெளிவாக இரு என் தங்கமே. அனைத்தையும் நான் பார்த்து கொள்கிறேன். நான் உன்னோடே இருந்து உனக்கான எல்லா விஷயங்களையும் நேர்த்தி செய்து கொடுப்பது என்னுடைய பொறுப்பாக இருக்கிறது. என் தங்க பிள்ளையே, என்னுடைய பிள்ளைகள் எப்பொழுதும் சந்தோஷமாகவும் மன நிறைவோடும் இருக்க வேண்டும் என்றுதான் நான் ஆசைப்படுகிறேன். ஆனால் சில துரோகிகள் செய்யும் துரோகத்தினால் அவர்கள் ஒற்றுமையை இழந்து இப்பொழுது தனித்தனியாக பிரிந்து கிடக்கிறார்கள். ஆனால் அதை நான் அப்படியே விட்டுவிட மாட்டேன் என் தங்கமே. அனைத்தையும் சரி செய்து அனைவரையும் மீண்டும் ஒற்றுமையாக வாழும்படி நான் செய்யத்தான் போகிறேன். என் மீது நம்பிக்கை கொண்டு நீ பொறுமையோடு காத்திரு என் தங்கமே. உன் இல்லத்தில் மங்களகரமான நிகழ்வுகள் நடக்க இருக்கிறது. அதை அனைத்தையும் நிச்சயமாக நானே முன்னின்று உனக்கு நடத்தி கொடுக்கத்தான் போகிறேன் என் தங்கமே. நான் மீண்டும் மீண்டும் உனக்கு சொல்கிறேன், வரும் பொங்கல் தினத்தன்று நீ என்னை காண வந்தாயானால் உன் வாழ்வில் நடக்கும் மாற்றங்களையும் அற்புதங்களையும் கண்டு நீயே ஆச்சரியப்படும் அளவிற்கு உன் வாழ்க்கையை நான் மாற்றி அமைக்கப் போகிறேன். என் தங்க பிள்ளையே, நீ எதற்காகவும் கலங்காதே, எதை நினைத்தும் வருந்தாதே. என் அன்பு குழந்தைக்கு இந்த ஆதிபராசக்தியின் அன்பும் ஆசீர்வாதமும் முழுவதுமாக கிடைக்கும். ஓம் சக்தி, ஓம் ஆதிபராசக்தி.